பழைய மாப்பிள்ளையும் கேட்டுக்கோங்க. ஏன்னா நீங்கள் புது மாப்பிள்ளை ஆகி தானே பழைய மாப்பிள்ளை ஆயிருக்கீங்க. கல்யாணம் முடிஞ்ச உடனே இந்த புது மாப்பிள்ளையெல்லாம் பிறந்த வீட்டிலேருந்து புகுந்த வீட்டுக்கு போன உடனே மாமியார் அப்படி கவனிப்பாங்க தெரியுமா? நல்லா சாப்பிடுங்க மருமகனே, நல்லா சாப்பிடுங்க. தலவாழை இலை போட்டு ஊர்வனை பரப்பனை ஊர்வனை போடுவனை எல்லாம் போட்டு சாப்பிடுங்க மருமகனே, சாப்பிடுங்க மருமகன். ஏன்? என் பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அப்படிங்கிறத தாண்டி என்ன அர்த்தம் தெரியுமா? இதான் கடைசி சாப்பாடு. ஐயா என்னங்கய்யா, புது வருஷத்தில் புதுமையாக ஆரம்பிச்சு இதான் உனக்கு கடைசி அதான் இதுக்கு மேலே நல்ல சாப்பாடு கிடையாதுன்னு அர்த்தமா? ஆகா, எப்படிலாம் பயப்புள்ள யோசிக்கிறீங்க. ஆனால் ஏன் நல்லா சாப்பிடுங்க சாப்பிடுங்க அப்படின்னு மாமியார் மாமனார் சொல்கிறாங்கன்னா, மருமகனே என் வீட்டில் என் பிள்ளைய நான் தலவாழை இலை போட்டு ராணி மாரி பார்த்துருக்கேன். ஓ வீட்லையும் என் பிள்ளைய நீ ராணி மாரி பார்த்துக்கணுங்கிறதுக்காகத்தான் சாப்பாடு போடுறோம். அது தெரியாம அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு நமக்கு மைனர் செயினை போடுங்க,